பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட ஜீரண சக்தி கோளாறு, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதுக்கு கலர் தெரப்பி மற்றும் மேக்னட் தெரப்பியில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஜீரண சக்தி கோளாறு இன்றைக்கி பெரும்பாலான பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 10ல் 9 பேர்த்துக்கு அந்த ஜீரண சக்தி கோளாறு ஏற்படுதுங்க. இதுக்கு முக்கியம் பார்த்திங்கன்னா நான் நேரம் தவறாக சாப்பிட்றதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 9 மணிக்குள்ளே காலையில் சாப்பிடணுன்னா 11 மணி 12 மணிக்கு காலையில் சாப்பிட்றதுங்க. மதியம் 1 மணிக்குள்ளே சாப்பிடணும் பேசிக்காக. அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அன்டைமில் சாப்பிட்றவங்க இருக்குது. அந்த மாதிரி அவங்களுடைய தொழில் நிமித்தம் கூட இந்த மாதிரி நேரம் மாறி சாப்பிடும்போது ஜீரண சக்தி கோளாறு ஏற்படுதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா கேஸ் உற்பத்தி ஆகுது, வயிறு உப்புசம் ஏற்படுது, பிபிஏ சில நேரங்களில் ஜீரண சக்தி கோளாறுனால ஏற்படுதுங்க. அதே மாதிரி ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் பெயினும் கேஸ்னால நிறைய உற்பத்தி ஆகுது, முதுகு பிடிக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வயிறு ஜீரண சக்தி இழந்ததுனால ஏற்படக்கூடிய பாதிப்புங்க. இதுக்கு சூஜோக் மெத்தடில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவிரலில் கலர் தெரப்பியில் க்ரீன் கலருங்க. இந்த க்ரீன் கலரை இந்த லைனில் உள் பக்கம் ஆள்காட்டி விரல் சைடு பக்கம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் போடணுங்க. அடுத்தது மேக்னெட் பார்த்திங்கன்னா பார் மேக்னெட்டுன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா கீழே எல்லோ மேலே ஒயிட் அப்படிங்கிற மாதிரி பார் மேக்னெட் வச்சு கட்டணுங்க. இந்த மாதிரி கட்டிடணுங்க. இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு கேஸ் பிரச்சனை எல்லாமே கிளியர் ஆகும், வயிறு உப்புசம் சரியாகும், பசி நல்லா எடுக்கும், பிபி இதனால் பிபி இருந்தால் கூட சரியாகுங்க. ஸோ இது சூஜோக் மெத்தடில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஃபார்முலாங்க. உணவு கட்டுப்பாடும் அவசியம் தேவை. இதில் வாயு பொருட்கள் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, வாழைக்காய், அதே மாதிரி எண்ணெய் பலகாரங்கள், இந்த அவிச்ச முட்டை இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டோடு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். இது சார்ந்த பயிற்சிவகுப்பு சூஜோக்கில் சீட் தெரப்பி, கலர் தெரப்பி, நம்பர் தெரப்பி போன்ற பயிற்சிவகுப்புகள் திருச்சி, மதுரை, பாளையங்கோட்டை, சென்னை போன்ற ஊர்களில் நடத்திட்டு வரோம். ஸோ இது கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி.